யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போக விடுவான். இப்ப நாமத்தை யாருக்காக சொன்னாரு? தேவ ஜனங்களுக்கு. தேவ ஜனங்க நம்பணும். ஆனா பார்வோன் நம்ப மாட்டான். பார்வோன் என்ன செய்ய மாட்டான்? நம்ப மாட்டான். அவனுக்கு ஆபிரகாமின் தெரியாது, ஈசாக்கின் தெரியாது, யாக்கோபின் தெரியாது. அவங்ககிட்ட போய் இயேசு நாமன்னு சொன்னா அவன் நம்ப மாட்டான். இப்ப அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. இந்த ஜனங்களுக்கு சொல்றதுக்கு என்ன கொடுத்த? நாமத்தை கொடுத்த. இந்த ஜனங்களுக்கு இது போதும். ஆனால் பார்வோனுக்கு வேற ஒன்று வச்சிருக்கிறேன். என்ன வச்சிருக்க தெரியுமா? அற்புதங்களும் அடையாளங்களையும் கண்டு அவன் உங்களை போக விடுவான். 3வது கர்த்தர் நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற வல்லமையை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். ஒரு சபைக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான 3வது குவாலிட்டி அற்புதமும் அடையாளம் செய்யணும். சபை செய்யணும். ஒரு சபை ஒரு இடத்துல இருந்தா அந்த சபைக்குள்ள அற்புத அடையாளம் நடக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவை எப்படி இருந்தார் தெரியுமா? இயேசுடைய ஊழியத்தை ஒரே வசனத்தில் பைபிள் சொல்லும். ஒரு வசனத்தில் பைபிள் சொல்லும் இயேசு எப்படி ஊழியம் பண்ணார்னு. வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசி. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். அவர் மினிஸ்ட்ரி டோட்டலா ஒரு வசனத்துல முடிஞ்சிருப்பாரு. தேவன் கூட இருந்தார். அதான் இங்க யார் சொல்றாரு? கூட இருந்தார். நசரேயனாகிய இயேசு நாமம் அங்க இருக்கு. 3வது அவர் என்ன பண்ணார் தெரியுமா? வசனம் தெளிவா சொல்லுது. நன்மை செய்கிறவராயும் பிசாசினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இயேசுக்கே அற்புத அடையாளம் தேவைப்பட்டுச்சு. ஒரு மனுஷனுக்கு வசனம் ரொம்ப முக்கியம். நம்ம அதை பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். ஆனால் அந்த வசனம் எதனால உறுதிப்படும் தெரியுமா? வசனம் சொல்லுது அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினார். நான் சபை வைக்கிற அல்லது சபை ஆரம்பிக்கிற தம்பிகள் நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ஆனால் சர்ச்சை ஆரம்பிக்கிறோம், நீங்கள் வந்து ஜெபம் பண்ணணும். அப்போ நான் அந்த சபைக்கு ஜெபம் பண்ணும் போதெல்லாம் எல்லா சபைக்கும் நான் ஜெபம் பண்ணுற ஒரு விஷயம், ஆண்டவரே இங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கணும், ஆண்டவரே ஒரு பெரிய அடையாளம் நடக்கணும் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? அந்த அற்புதத்துக்கும் அடையாளத்துக்கும் தேவ ஜனங்களுக்கு முக்கியம் இல்லை. எனக்கு கூட தேவ ஜனங்க விசுவாசிக்கிறவங்க, அவங்களுக்கு அவங்களே அற்புதங்களை செய்ய முடியும். விசுவாசிக்கிறவரால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன. இப்போ விசுவாசிக்கு தேவையானதை என்ன பண்ணினோம்? விசுவாசியை ஜெபம் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு ஒரு ஆள் தேவையில்லை. ஆனால் யாருக்கு தேவை இந்த அற்புத அடையாளம் தெரியுமா? பார்வோனுக்கு தேவை. தேவனை அறியாதவங்களுக்கு தேவை. தேவனை அறியாத ஜனங்கள் மத்தியில் ஒரு அடையாளம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீ ஒரு கிராமத்தை கூட்டிட்டு வந்துடுவா. ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அடையாளம் நடக்கணும். நாம போய் காஸ்பலே சொல்ல வேணாங்க. நாம இங்க நடக்கிற அற்புத அடையாளத்துக்கு திரளான ஜனங்கள் ஓடி வருவார்கள். இயேசு கிறிஸ்துவ பாருங்க, 4ஆம் அதிகாரம் மத்தேயுல ஒரு பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார். அந்த கடைசி 2 வசனம் வாசிங்க பார்ப்போம். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை சொஸ்தமாக்கினார். கலிலேயாவிலும் இப்ப பாருங்களேன், சொஸ்தமாக்கிட்டாரா? அற்புதம் நடந்துச்சா? அடுத்து கலிலேயாவிலும், தெக்கோபோலிலும், 2வது தெக்கோபோலியிலும், எருசலேமிலும், 3வது எருசலேமிலும், யூதேயாவிலும், 4வது யூதேயாவிலும், யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்து 5வது யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இதுதான் அடையாளத்துடைய பவர். அற்புத அடையாளத்தினுடைய பவர் இதுதான். நீங்க உட்கார்ந்து எருசலேமில் செஞ்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் செய்யறாரு. நீ கலிலேயாவில் இந்த அற்புதம் நடக்கட்டும். இந்த அற்புதத்தை நடந்த அந்த கீர்த்தி 6 நாட்டுக்கு போகும். சிரியாவுக்கு போகும், தெக்கோபோலிக்கு போகும், அப்புறம் யூதேயாவுக்கு போகும், எருசலேமுக்கு போகும், யோர்தானுக்கு அப்புறத்துக்கும் போகும். இங்க உட்கார்ந்து நீங்க செய்யறது. ஆனால் அதைத்தான் சொல்றேன், நம்முடைய சபைகள் அற்புதங்களை செய்கிற சபைகளாக மாறணும். இந்த கொரோனா வைரஸ் வந்துச்சு, நம்ம சபையில் ஒரு அற்புதம் நடந்திருந்தா, அதாவது ஒவ்வொரு மெடிசன்காரங்களும் சொல்றாங்க, சித்தாக்காரங்க சொல்றாங்க சித்தால கியூர் பண்ண முடியுது, ப்ரூஃப் பண்ண முடியல. இப்போ ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அலோபதியில் மெடிசன் கண்டுபிடிச்சிட்டோம், கவலைப்படாதீங்க, ப்ரூஃப் பண்ண முடியல. ஒருத்தர் சொன்னாங்க மெடிசன் ரெடி போட்டாச்சு, மனுஷன் மேலே செக் பண்ணியாச்சு. திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னாங்க அது 100% வேலை செய்யல. இப்படி மெடிசனே இல்லாம
இந்த உலகம் தவிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வைரஸுக்கு சபை ஒன்று தான் சொல்யூஷன். சபையில் மட்டும் இந்த அற்புதம் நடக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சில சபைகள் அற்புதம் நடந்திருக்குது. கொரோனா வைரஸுக்கு பாசிட்டிவ்னு சொல்லி ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போய் இறங்கிறதுக்குள்ளே நெகட்டிவ் ஆகி வந்தவங்களாம் இருக்கிறாங்க எத்தனையோ பேர். கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், கர்த்தர் செஞ்சிருக்கிறார். அந்த அற்புதம் ஒவ்வொரு சபையிலையும் நடக்கணும், ஒவ்வொரு விசுவாசி மூலமாக நடக்கணும். மருந்தே இல்லாமல் இருக்கிற காலத்தில் ஜனங்க என்ன செய்வாங்க யோசிச்சு பாருங்க. இயேசுகிட்ட ஏன் குஷ்டரோகி ஓடி ஓடி வந்தான்? குஷ்டரோகி ஊருக்குள்ளே வரக்கூடாதுங்க. ஆனால் இயேசுவை தேடி குஷ்டரோகி ஊருக்குள்ளே வராரு, ஓடி வராரு. ஏன் வராரு தெரியுமா? உள்ளே வந்தாருன்னா அந்த காலத்தில் கல்லெறிஞ்சு கொன்னுடுவாங்க. ஆனாலும் உயிரை பணைய வச்சு வராரு. ஏன் தெரியுமா? ஐயா, இந்த குஷ்டத்துக்கு மருந்து இல்லையா இன்னைக்கு? நான் ஊருக்கு வெளியே பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்காம, குடும்பத்தோட பார்க்காம நான் செத்து மடிஞ்சு போகணும் ஐயா. ஒரு நாற்றம் எடுக்கக்கூடியதான ஒரு வியாதியா. இந்த வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு உலகத்திலேயே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி என்னை தூக்கி ஓரம் போட்டுட்டாங்கய்யா. ஆனால் கேள்விப்பட்டையா உங்ககிட்ட அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி உயிரை பணைய வச்சு நான் வந்திருக்கையா, என்னை சுகமாக்கியா. இயேசு சொல்றாரு, அவனை தொட்டு சுகமாக்கினார். இன்னைக்கு வைரஸ் அப்படி இருக்கும்போது நம்முடைய சபையில் ஒரு அற்புதம் நடக்கணும். கேளுங்க, நீங்க இதை நெகட்டிவா எடுத்துக்காதீங்க. நான் நடக்கலன்னு சொல்லல, நடக்கணும்னு கேளுங்க. என் சபையில நடக்கணும் ஆண்டவரே, என் ஊழியத்தில் நடக்கணும் ஆண்டவரே, என் மூலியமா நடக்கணும் ஆண்டவரே. என் சபையில் அப்படி ஒரு அற்புத அடையாளம் நடந்தா தூர தேசத்திலிருந்தும் ஜனங்க ஓடி வருவாங்க. நம்ம ஊர்ல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொல்லி, தனியார் ஹாஸ்பிட்டல், நல்ல ஹாஸ்பிட்டல், அங்க நல்ல சிகிச்சை கொடுக்குறாங்கன்னு சொல்லி மத்திய கிழக்கு நாடுல இருந்து ஃப்ளைட் பிடிச்சிக்கிட்டு வரான். ஜனங்க வர்றாங்க, வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல தங்கி பக்கத்திலே ஒரு வீடு எடுத்து லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படி ஓடி வருவாரானால், நம்முடைய ஊழியத்திலையும் சபையிலையும் அப்படி ஒரு அற்புத அடையாளம் நடந்தால் ஜனங்கள் பல நாடுகளிலிருந்து உன்னை தேடி வருவார்கள். இதன் மூலமா நடக்கணும், இப்ப நடக்கணும், நம்ம சபையில நடக்கணும். அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்கணும் ஆண்டவரே. அந்த அற்புதம் யூதேயாவிலும் தெக்கப்போலியிலும் ஆண்டவரே சிரியாவிலும் இந்த ஜனங்களை ஓடி வரத்தக்கதாக, திரளான ஜனங்கள் வரத்தக்கதாக, நிரம்பத்தக்கதாக என் சபை அப்படி மாறணும் ஆண்டவரே. அந்த வாஞ்ச, அந்த வெறி வரணும். 12 வருஷம் நம்ம எப்படி இருந்தோம் முக்கியம் இல்லை, அடுத்த 12 வருஷம் வருக தாமதிக்கிறதுக்குள்ள இந்த ஏரியாவுக்கு சொல்யூஷன் வியாதினா அது மாரநாதா சபை தான் சொல்லணும். திரளான ஜனங்கள் வரணும். அப்படி ஒரு வல்லமையை சபைக்குள்ள இறங்கணும் ஆண்டவரே, அது வரணும். நான் இது மாரநாதாக்கு மட்டும் சொல்லலை, ஒவ்வொரு சபைக்கும் சொல்றேன், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும், ஒவ்வொரு விசுவாசிக்கும் சொல்றேன். நமக்குள்ள அப்படி ஒரு வாஞ்சை வரணும், நமக்கு அந்த விசுவாசம் வரணும். நாம யோசித்து பாருங்க, இதை விட பெரிய வைரஸ் வருதுன்னு பில்கேட்ஸ் சொல்றாரு. அவருடைய மருந்தை விற்கிறதுக்கு அவர் சொல்றாரு. பில்கேட்ஸுக்கே சவால் விடுற அளவுக்கு ஊழியக்காரன் உருவாயிட்டா என்ன ஆகும்? என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு இருக்கிற பில்கேட்ஸ் ரசிக்கப்பட்டுருவாரு. சே, இவங்களை ஒன்றும் பண்ண முடியாதியா, இவங்க இருக்கிற வரைக்கும் நான் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற முடிவை உலகத்தில் இருக்கிறவங்களாம் எடுக்கணும். அந்த அளவுக்கு சபை வளரணும். அதான் மோசே கிட்ட சொன்னார், நீ போ மோசே, ஆண்டவரே நாமத்தை ஜனங்கிட்ட சொல்லிடுவேன். பார்வன்ட்ட என்ன சொல்லணும்? பார்வன்ட்ட நான் அற்புத அடையாளத்தை செஞ்சு காட்டுறேன் பாரு. மோசே செஞ்சது ரெண்டு வகையான அடையாளம். ஒன்று பாம்பு பிடிப்பார், இன்னொன்று கையை போட்டு குஷ்டத்தை எடுப்பார். ரெண்டே அடையாளம். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ஒன்று குணமாக்குதல், இன்னொன்று பிசாசை விரட்டுதல். இது ரெண்டு தான் இயேசு அங்கே செஞ்சது. இயேசு செஞ்சது ரெண்டு தான். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்று குணமாக்குறதல், ஒன்று விடுதலை ஊழியம். இந்த ரெண்டு ஊழியமும் சபைக்குள்ள இருக்கணும். இது ரெண்டும் சபைக்குள்ள இருந்தா நம்முடைய சபைதான் பார்வோன்களை மண்டியிட வைக்கிற சபையாய் மாறும். கர்த்தர் அப்படி உருவாக்குவார். ரெண்டே மினிஸ்ட்ரி, ரெண்டு வகை, ஒன்று அற்புதம், ஒன்று அடையாளம். இது ரெண்டு சபையில் நடக்கணும். இன்னிலிருந்து நம்ம ஜபத்தில் ஒரு பெரிய ஜபம், ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்காத அற்புதம் எங்கள் சபையில் நடக்கணும் ஆண்டவரேன்னு கேட்கணும். மற்றவங்களுக்கு நடக்காது, அது வேற விஷயம். என் சபையில் நடக்கணும் ஆண்டவரே, என் ஊழியத்தில் நடக்கணும் ஆண்டவரே. ரெண்டே காரியம் அவர் சொல்வார். ஒன்று குணமாக்குதல், இன்னொன்று விடுதலை. டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி, ரெண்டே மினிஸ்ட்ரி. அதான் ஆண்டவர் சொல்வார், இது ரெண்டோட போ, இது ரெண்டு போதும். அதுவும் இந்தியாவுக்குலாம் அந்த ரெண்டு மினிஸ்ட்ரி போதும். ஒன்று இந்தியா முழுக்க பிசாஸ், அதை விடுதலை ஆக்கிடலாம். இன்னும் உலகம் முழுக்க வியாதி, அதை சுகமாக்கிடலாம். இது ரெண்டு போச்சுனால அவன் தானாகவே ஆசீர்வாதமாக இருப்பான். அவ்வளோதானே, ஆசீர்வாதம் அவ்வளோதானே. இது ரெண்டு போச்சுனால அவனுக்கு மெடிக்கல் செலவு குறைஞ்சாலே பணம் வீட்டில் தானாகவே தங்கிடும். அவன் டெலிவரன்ஸ் ஆகிட்டாலே சமாதானம் தானாக வந்துடும். அதான் நான் சொல்கிறேன், இது ரெண்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது, மோசே கிட்ட கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா? நீ போ, என்னுடைய வல்லமை உன்னோடு கூட இருக்கும். முதல்ல நான் இருப்பேன், என் நாமம் இருக்கும். அடுத்து என் வல்லமை உன்னோடு கூட இருக்கும். அடுத்து மிக முக்கியமானது, 4வது அவர் கொடுக்கறது என்ன கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா, வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 4:12 வாசி. ஆதலால் நீ போ,
நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். நாலாவது மிக முக்கியமானது கர்த்தருடைய வார்த்தை. உன் ஊழியத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? முதல்ல கர்த்தர் உன் கூட இருக்கணும். ரெண்டாவது, நீ விசுவாசிக்கணும் அவருடைய நாமம் என் கூட இருக்குது. மூணாவது, அவர் மூலமாக அற்புத அடையாளம் நடக்குது. அடுத்து மிக முக்கியமானது என்ன தெரியுமா? இவ்வளவுக்கும் ஆண்டவர் சொல்லிட்டார், இவ்வளவும் சொல்லிட்டாரு. இப்போ அந்த 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் மோசே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார். கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட மோசே சொல்றாரு, ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்த நாவு உள்ளவனுமாய் இருந்தேன். ஆண்டவரே எனக்கு பேச வராதுப்பா. ஆனால் இந்த மோசையை பற்றி பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அவன் எகிப்தில் எப்படி இருந்தாராம்? வாக்கில் வல்லவன். வாக்கில் வல்லவன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்கிட்ட பயங்கரமான டேலண்ட்லாம் இருந்துச்சு ஆண்டவரே. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நான் பயங்கரமாக பேசுவேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, ஆண்டவர் ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த டேலண்ட்டுக்கு ஜனங்க கூடி வருவாங்க. என்கிட்ட எவ்வளோ டேலண்ட் இருக்கு ஆண்டவரே. நல்லா பாடுவேன், நல்லா மியூசிக் வாசிப்பேன், நல்லா ஜனங்களை உட்காந்து கவர் பண்ணுற மாதிரி பேசுவேன், என்கிட்ட நல்லா டான்ஸ் ஆடுவேன். வாட் எவர் யூ ஹேவ், அது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ சொல்கிறாரு மோசே, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனாக மாறினேன். ஏன்? எங்கிட்ட ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த உலகத்தினுடைய ஞானம் எல்லாம் போச்சு ஆண்டவரே. உலகத்தினுடைய பவரெல்லாம் போச்சு. உலகத்தில் நான் கற்றுக்கிட்ட எல்லாம் போச்சு. எங்கிட்ட ஒன்றுமே கிடையாது ஆண்டவரே. இப்போ நான் திக்குவாய் போய் பார்வன்ட்ட எப்படி பேசுவேன்? நான் திக்கு எனக்கு ஆண்டவரே. ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த திக்குவாய் உனக்கு வர்றதுக்கு தான்ப்பா நான் வெயிட்டே பண்ணேன் 40 வருஷம். என்ன ஆண்டவரே சொல்கிறீங்க? எப்போ நான் ஒன்றும் இல்லைங்கிற முடிவை நீ எடுக்கிறியோ அப்போ தான் நான் உன் கூட இருக்க முடியும். எங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு நீ நினைக்கிற வரைக்கும் நான் உங்ககிட்ட இருக்க முடியாது. நிறைய பேர்கிட்ட அதுதான் பிரச்சனை. நான் அந்த ஊழியத்துக்கு வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்ட்ட நான் சொல்கிற ஒரு ஆலோசனைன்னு கூட சொல்ல முடியாது, அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு தெரியாது. ஆனால் ஒரு சஜஷன் ஒன்று சொல்லுவேன். என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் இப்போது நல்ல கீபோர்டு வாசிக்கிறவங்களா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை வயலினோ இல்லை கிட்டாரோ வாசிக்கிறவங்களா இருக்கீங்க. இப்போ நீங்கள் மினிஸ்ட்ரிக்கு வரும்போது என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டால், நான் நல்லா இங்கே கிட்டார் வாசிக்கிறேன், கீபோர்டு வாசிக்கிறேன், நான் வந்து என் தேவனுக்கு இந்த கீபோர்டை நான் நல்லா வாசிக்கணும் அவருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது, அப்படி அவசியமும் இல்லை. இது உலகத்தில் நீங்கள் கற்றுக்கொண்டது, இங்கே வாசிக்க கூடாதுன்னு சொல்லலை. இதை வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் திக்குவாயும் மந்த நாவு, நான் என்ன செய்யணும்? நான் முடிவெடுக்கக்கூடாது. எனக்கு என்னுடைய டேலண்ட்டை கர்த்தருக்கு யூஸ் பண்ணணும், நான் முடிவெடுக்கக்கூடாது. அந்த முடிவை அவர் எடுக்கணும். உன் டேலண்ட்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு. கர்த்தர் தேவைப்பட்டால் உன் டேலண்ட்டை யூஸ் பண்ணுவார், இல்லைனா உன் டேலண்ட்டே இல்லாமல் ஒன்றை யூஸ் பண்ணுவார். இன்னைக்கு நிறைய பேருடைய டீவியேஷன் எங்கே வந்துச்சு தெரியுமா? மினிஸ்ட்ரியில் அவங்க டேலண்ட்டை கர்த்தருக்கு யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. இது தப்பான்னு கேட்டால் தப்பு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவங்க டேலண்ட்டை கர்த்தருக்கு யூஸ் பண்ண விரும்புனாங்க, அவங்கள கர்த்தர் யூஸ் பண்ண விரும்புகிறார். அவங்க டேலண்ட் வேறு, அவங்க வேறு. நிறைய பேர் அவங்க டேலண்ட்டையும் அவங்களே ஒன்றா நினச்சிக்கிறாங்க. நான் என்ன ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறாண்டவரே, என்னப்பா பண்ண போகிறேன்? நான் உமக்காக வாழ்நாளெல்லாம் கீபோர்டு வாசிப்பேன், வாழ்நாளெல்லாம் உமக்கு கிட்டார் வாசிப்பேன். அது இன்ஸ்ட்ருமெண்ட். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நாம தான் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆண்டவருக்கு இது இல்லாமையே ஒன்று என்னையும் பயன்படுத்துவார். ஆண்டவருக்கு இது தேவையே இல்லை, தேவையில்லைன்னு நான் சொல்லலை. அவர் அர்த்தம் என்னன்னா, அதை கர்த்தர் நமக்கு யூஸ் பண்ண தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுவார், அவ்வளோதான். இல்லைன்னா ஆண்டவர் தூக்கி போட்டுருவார். ஆண்டவருக்கு தேவை நம்ம தான். இப்போ மோசே கிட்ட 40 வருஷம் எகிப்தோடைய டேலண்ட் அப்படியே குமிஞ்சு கிடக்குது. வாக்கில் வல்லவன், ராமசேஸ்க்கு ஊர் கட்டினவர், பயங்கரமான இன்ஜினியர், அவன் எல்லா கலைகளிலும் தேறினவர்கள். இப்போ ஆண்டவரே நான் என்ன பண்ணணும்? ஆடுமை. என்ன ஆண்டவரே சொல்றீங்க? ஆடுமைப்பா. ஆட்டோட எத்தனை வருஷம் நீ மேய்ச்சிட்டே நான் சொல்றேன். இப்போ நாக்கு எல்லாம் போய் மடங்கி தா ட்ரா ட்ரூ இப்படியே ஓட்டி 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 இப்போ வாக்கு வல்லதில் போய் இப்போ திக்கு வாயாகி போச்சு. ஆட்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி தான் மனுஷங்கிட்டே பேசுறாரு, தான் பேசுகிறாரு. இப்போ சொல்கிறாரு, ஆண்டவரே 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்கன்னா நான் போய் பார்வோன்ட்ட நல்லா பேசியிருப்பேன். இப்போ திக்கு வாய் ஆண்டவரே, இப்போ போய் நான் என்ன பேசுவேன்? 40 வருஷத்துக்கு முன்னாடி பேசினா நீ பேசியிருப்ப, இப்போ திக்குவாய் மந்தம் ஆச்சா, இனி நான் பேசுவேன். அதுதான் கர்த்தருக்கு வேணும்.